குட் மார்னிங் சார். மார்னிங். கேக்குதா? கேக்குது சார். ஓகே. சரி, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷனோட கோடு அதான் பிளான். சரியா? ஓகே. வெயிட் ஃபார் 2 more minutes. இவங்க யாராவது ஜாயின் பண்றாங்களா பார்க்கல. நார்மலி ஜாயின்ஸ் 2 minutes லேட். பார்க்கலாம். பண்ணிட்டாங்கல்ல சொல்லி வாய முடியல. கரெக்டாக 5:32. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷனுடைய அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே. அண்ட் அதே மாதிரி we also are going to go through the code. Okay. Let's hope today's session is not so என்ன சொல்றது ரொம்ப எக்ஸ்டென்சிவா இல்லாம போறதுக்கு we'll give it a try. Okay. Hi Galya. Hi sir, good morning. Good morning. சரி, ஓகே. அதவங்கள ஜாயின் பண்ணிட்டு it's almost 5:32. Okay. நாளை 2 நிமிஷம். Yeah, that's what I just said. நீங்க ஜாயின் பண்ண 2 நிமிஷம் அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த நோட்டிபிகேஷன் அடுத்த கிளாஸ் 2 கிளாஸ்க்கு சேர்த்து வந்துருது சார். நான் கரெக்டா ரீசெண்டா செக் பண்ணுவேன். அது போய் வெளியே பார்த்தா this is not started அப்படின்னு அந்த லைவ் போறது. ஓ, அந்த 24 hours நோட்டிபிகேஷனும் 5 minutes நோட்டிபிகேஷனும் சேர்த்து வருதா? 2 தடவை 3 தடவை வந்துரும். அப்ப என்ன ஆயிடுது, எனக்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அது ஏன்னா ரெகுலர் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிப்போம். நாளைக்குள்ளதுக்கு 24 hours ப்ரேயர் நோட்டிபிகேஷன். இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கிறது 5 minutes ப்ரேயர் ஆவர் நோட்டிபிகேஷன் வரும். 2 வருது. நீங்க அதையே அது பேசாம இந்த புக்மார்க் பண்ணி வச்சுக்கலாம்ல இந்த லிங்க். புக்மார்க் அத பண்ணிரலாம். நான் இல்ல நம்ம சாட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஜாயின் பண்ணா ஈஸியா இருக்கும். டெய்லி எனக்கு அந்த வேலை ஆகுது. நீங்க மெயில்ல போய் தேடி வர்றதுக்கு இதுல போனீங்கன்னா கரெக்ட்டா ஆக்டிவ் செஷன் மட்டும் தான் உங்களுக்கு லாகின் ஆகும். ஆமா. நான் அந்த நோட்டிபிகேஷன் இப்ப ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். So the majority gang is here. Screen தெரியுதா? sir. ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னைக்குள்ள அஜெண்டா நான் செட் பண்ணது வந்து ஆக்சுவலி கோடு மட்டும்தான். பட் இன்னைக்கு வந்து நாம we are going to go through the நீங்கங்களா accuracy, recall, precision அது கூட we are going to go through the code. ஓகே, சூப்பர் சார். முடிஞ்ச அளவுக்கு பட் கோட்ல நம்ம வந்து அக்யூரசி ரீகால்லாம் பார்க்க போறல. இன்னைக்கு வந்து பியூரா சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த இது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இது வந்து I'll give you the என்ன சொல்றது theoretical part. Okay. And there's one other disclaimer. Google Colab என்னன்னு தெரியும். Matplotlib உடைய சார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ண மாட்டேங்குது. காலையில நான் சண்டை போட்டுட்டேன். 4 o'clock இருந்து 5:15 வரைக்கும் நான் சண்டை போட்டு பார்த்துட்டேன். கோட் இஸ் ரெடி. எங்கேயாவது சார்ட் வரல அப்படின்னா we may have to manage and move forward. Okay. சரி. So let us take our confusion matrix. This is a confusion matrix, right? Confusion matrix என்ன? Confusion matrix na positive negative, true false positive negative. எப்படி சொல்றது? ஒரு சைடுல வந்து prediction வச்சிருப்போம், இன்னொரு சைடுல வந்து என்ன பண்ணிருப்போம்? Actual வச்சிருப்போம். Actual. The actual இது prediction. Okay. So இந்த ரீஜன்ல இருக்குது true positive. இங்க என்ன வரும்? True positive. Actual and true, prediction and true. So true sir. True positive, sir. Positive. True positive. Actual and true, prediction and true ரெண்டுமே பாசிட்டிவ் சொல்லுது. So it is true positive. அப்ப இங்க என்ன வரும்? true negative. Negative. சரியா? Actually true, prediction false. அப்ப என்னது? False positive.
actual true, false, negative, prediction negative, ஓ false negative. ஃபால்ஸ் நெகட்டிவ் சார். நீ தப்பா நெகட்டிவ்னு சொல்ற which is false. ம் ஆ Think in this way. நீ பாசிட்டிவ்னு சொல்ற which is true, that is true positive. நெகட்டிவ்னு சொல்ற which is false, false negative. நெகட்டிவ்னு சொல்ற which is true, true negative. சரியா? பாசிட்டிவ்னு சொல்ற but it is false. அப்ப என்ன ஃபால்ஸ் வரீங்க? நெகட்டிவ். ட்ரூ நெகட்டிவ். true negative இங்க. false ஓ ஓகே 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 ஃபால்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு சொல்ற which is false. ஓகே. நெகட்டிவ் சொல்ல இந்த which is மாதிரி சொல்லி false. பழகுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆமா ஆமா ஓகே சார். சரியா? சோ இதனால இப்ப அக்யூரசி எடுக்கணும் அப்படின்னா accuracy equal to கரெக்டா கிளாசிஃபை ஆன பாயிண்ட்ஸ் divided by overall points. ஓ correct points divided by overall. ஓவரால் பாயிண்ட்ஸ். ஓகே. சோ இப்போ இங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா கிளாசிஃபை ஆன பாயிண்ட்ஸ்? ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். உங்களுடைய true positive plus true negative divided by true positive plus true negative plus false positive plus false negative. இதுதான் உங்களுடைய accuracy. இது ஜெனரலா எல்லா சினாரியோல இப்படிதானே வரும். நம்ம கிட்ட ஒரு 10 क्वेश्चन கேக்குறாங்க, அந்த 10 क्वेश्चन நீங்க எத்தனை ஆன்சர் கரெக்டா கொடுக்குறீங்க, அதானே உங்க accuracy. இந்த ட்ரூ இது எல்லாம் சேர்த்தா, இந்த மொத்தத்தையும் சேர்த்தா உங்களுக்கு நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்துருமா? இது எல்லாமே இந்த எல்லாத்தையும் சேர்த்து உங்களோட ஓவரால் இதை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. எத்தனை கரெக்டா வந்தது, எத்தனை தப்பா வந்தது, எத்தனை ஃபால்ஸ் பாசிட்டிவ், எத்தனை ஃபால்ஸ் நெகட்டிவ், இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓவரால் கவுண்ட். ஓகே ஆமா. இதுல இருந்து நீங்க எத்தனை கரெக்டா சொல்லிருக்கீங்க, ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ, ட்ரூ நெகட்டிவ் எவ்வளோ, அதான் ஆக்சுவலி கரெக்ட். எஸ் சார். சோ இதுதான் உங்களுடைய அக்யூரசி. சரியா? அக்யூரசி புரிஞ்சுச்சா? எஸ் சார். அடுத்தது ப்ரிசிஷன் போலாமா? ப்ரிசிஷன் ப்ரெசிஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பாசிட்டிவ்ஸ் நீங்க எவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க டிவைடட் பை ஓவரால் பாசிட்டிவ், இதுதான் ப்ரெசிஷன். ஆக்சுவல் பாசிட்டிவ் பை ஓவரால் பாசிட்டிவ். புரியுதா? ட்ரூ பாசிட்டிவ்ஸ் divided by true positive plus false positive. பாசிட்டிவ்ஸ் மட்டும் நீங்க மொத்தத்துக்கும் எவ்வளவு பாசிட்டிவ்னு பிரெடிக்ட் பண்றீங்க, அதுல எவ்வளவு ட்ரூ பாசிட்டிவ். ப்ரெசிஷன் எப்பவுமே பெர்சன்டேஜ்ல தான் கொடுப்போம். எஸ் ரைட்டா? Precision doesn't care about negatives. Okay? புரியுதா? Hope you guys are able to understand. புரியலனா முதல்ல சொல்லிடுங்க. ரீகால். அப்ப அக்யூரசி இல்ல, அக்யூரசி வந்து 0 பாயிண்ட் அப்படி தானே சார் வரும் ஆக்சுவலா? ஆமா. எக்ஸாம்பிள் வேல்யூ வந்து 0 to 1 ல தான் வரும்னு நினைக்கிறேன். I'm not so sure. ஓகே. எஸ் சார். அதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் மாத்தணும்னா அது ஏதோ பண்ணுவாங்க. எஸ் எஸ் கரெக்ட். into multiply by 100 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா, இங்க அதே தானே, multiply by 100 கொடுத்தீங்கன்னா வரும். அது 1 மைனஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அக்யூரசி வந்து அப்பதான் 100க்கு பண்ணனும்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு சார். இல்லையே, 1 மைனஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் அக்யூரசி கிடைக்கும். ஓகே. சோ ரீகால்க்கு வந்து கரெக்ட்லி கிளாஸ் sorry give me one second.
ரீகால் வந்து கரெக்டான பாசிட்டிவ்ஸ் எவ்வளோ, அதுல நீங்க எவ்வளோ தப்பா ட்ரூ பாசிட்டிவ் பிளஸ் ஃபால்ஸ் நெகட்டிவ். இந்த சினாரியோ ஆக்சுவலி ட்ரூ. ஓகே, நீங்க எவ்வளவு ட்ரூவா கரெக்டா கிளாஸிஃபை பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தப்பா கிளாஸிஃபை பண்ணிருக்கீங்க. ப்ரெசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சினாரியோ வேற வேற கலர்ஸ் போட்டா இது வந்து ப்ரெசிஷன் சினாரியோ. ஓகே, இது வந்து ரீகால் சினாரியோ. ஓவராலா ட்ரூ பாசிட்டிவ் எவ்வளோ, ஓகே, இந்த ட்ரூல நீங்க எவ்வளவு மாத்தி மாத்தி ப்ரெடிக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரீகால். சரியா? ரீகால் பர்சன்டேஜ் வராதா சார்? பர்சன்டேஜ் தான் வரும். You can convert that. See, values and percentage என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நீ ஒரு ஆக்சுவல் வேல்யூ வச்சு பண்ற, பர்சன்டேஜ் வச்சு பண்ற. 5% அப்படிங்கிறது என்ன? 0.05. இப்போ மேத்தமெட்டிக்கல் மல்டிப்ளிகேஷன்ல போய் பர்சன்டேஜ் வச்சு பண்ணா உனக்கு ஈஸியா இருக்காது. கேட்டா நம்ம 0.05 பி வேல்யூ வருது. பி வேல்யூ என்ன எதுல வருது? பி வேல்யூ 0.05 என்ன பர்சன்டேஜ்? என்ன பர்சன்டேஜ்? 50%. 5%. சோ அதாவது என்னோட பி வேல்யூ ரீஜன்ல இருக்கா இல்லையா? இப்படிதானே இருக்கும் கரெக்ட் கரெக்ட். கர்வ் ஒரு பெல் கர்வ் இந்த மாதிரி தானே இருக்கும். we have a tail. இது 0.25 வச்சிருப்போம். கேட்டா சோ இதுக்கு இந்த டெய்லுக்குள்ள வந்தா my hypothesis gets rejected. இந்த ரீஜன்ல வந்தா my hypothesis gets accepted. ரைட்டா? கரெக்ட் கரெக்ட். சோ அப்ப நம்ம p வேல்யூ எப்படி கொடுப்போம்? 0.5. p வேல்யூ ஆல்பா. ஆல்பா தான் டெய்லுக்கு கொடுப்போம். ஓகே, சோ பெர்சன்டேஜா நம்பரா அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சினாரியோவை பொறுத்து தான். ஓகே, புரியுதா கைஸ்? சார் எனக்கு வந்து புரியுது சார். பட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இந்த மூணுமே ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் மாதிரியோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இந்த மூணு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்து கூட இல்லை, நிறைய வரும் தம்பி. அப்போ இல்லை சார். The best thing will be I will say you go and explore it yourself. ஓகே சார். டவுட்ஸ் ஏன்னா இப்போ நீ ஒவ்வொரு சினாரியோக்கும் சில சினாரியோஸ் வந்து உனக்கு வந்து ப்ரிசிஷன் அதிகமாக தேவைப்படும். சில சினாரியோவில் வந்து உன்னுடைய ரீகால். ஃபார் எக்ஸாம்பிள் இதே சினாரியோ எடுத்துக்கோங்க, இந்த இதை எடுத்துக்கோங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் டிடெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உன்னுடைய ஃபால்ஸ் நெகட்டிவ் அதிகமாக இருந்தால் பிரச்சனையா, ஃபால்ஸ் பாசிட்டிவ் அதிகமாக இருந்தால் ஃபால்ஸ் பாசிட்டிவ். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஏன்? ஆனா இல்லாம இருக்குன்னு சொன்னா அது ப்ராப்ளம். that is the problem. ஆக்சுவலி வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் அதிகமா இருந்தா தான் பிரச்சனை. because you are detecting cancer. அதுவும் பிரச்சனை தான். ஆக்சுவலி ரெண்டுமே பிரச்சனை தான். யூஸ் கேஸ் படி பாருங்க which creates more impact. ஒருத்தனுக்கு கேன்சர் இருக்கு, நீங்க இல்லன்னு சொல்லி அனுப்புறீங்க. சோ இல்லன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவன் அதுக்கு டெஸ்ட் பண்ண மாட்டான். திரும்ப நீங்க கண்டுபிடிக்கும் போது it will be in stage 3 or stage 4. புரியுதா? ஓகே, அடுத்த சினாரியோ பார்ப்போம். ஒரு ஜட்ஜ் அவர் வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணி அவனுக்கு டெத் பெனால்டி கொடுத்தார். இந்த கேஸ்ல ஃபால்ஸ் பாசிட்டிவ் பெரிய இம்பாக்ட் இருக்கும், ஃபால்ஸ் நெகட்டிவ் பெரிய இம்பாக்ட் இருக்கும்.
ஃபால்ஸ் பாசிட்டிவ் சார். ஃபால்ஸ் பாசிட்டிவ். ரைட்டுங்களா? ஸோ உங்களோட சினாரியோவை பொறுத்து இட் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் சினாரியோல ஆமா இருக்குன்னு ஃபால்ஸ் பாசிட்டிவ் கொடுத்தா அவன் அடுத்த ரவுண்ட் ஸ்கிரீனிங் போக போறான், அங்க நெகட்டிவ்னு வரப்போகுது, which is fine. செகண்ட் சினாரியோல there is no second chance and நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி everyone is innocent until proven guilty. ஓகே, நம்ம இந்தியன் லாவே டிசைட் பண்ணது அப்படிதான். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. உங்க மாடல் ஃபால்ஸ் பாசிட்டிவ், தப்பு பண்ணல ஆனா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க அவுட்புட் கொடுக்குறது. that biases the judge உடைய decision making இல்லையா? சோ நம்மளுடைய கோர் கான்செப்ட்ல இருந்து that deviates. சோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறது, that's why the type 1 error and type 2 error plays a role. What are you trying to adjust? type 1 error கம்மியா வரணுமா, type 2 error கம்மியா வரணுமா, எதை அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது நாம என்ன யூஸ் கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்றோம்னு சொல்றது. Okay, that's why I said this is the formula, this is how you work. But நீங்க என்ன யூஸ் கேஸ் ட்ரை பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து you may have to rework on your model. ஓகே சார். சரியா? சோ அதனால தான் இத வந்து என்ன கோட்ல காட்ட முடியல. just கோட்ல நம்ம we are not taking and working on a use case right now. Probably future down the line we will pick a use case and then we will try solving that using the machine learning. But right now we are just trying to understand how these models work, எப்படி நம்மளோட கோட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதனால தான் I am not showing F1 இதெல்லாம் வந்து on code right now. பட் இது எல்லாமே இருக்கு. நீங்க வந்து sklearn லைப்ரரியில கிளாசிஃபையர் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்டாவே இருக்கும். You don't even have to write a single line of code. You can just put your data and ask the system to produce the output. Yes sir. சரியா? So this is the formula behind it, and உங்க யூஸ் கேஸ்க்கு ஏத்த மாதிரி you have to make sure your output is or your model is trained. சரியா? F1 ஸ்கோரோட ஃபார்முலா வந்து 2 times உங்களுடைய precision and recall divided by உங்களுடைய precision plus recall. ஓகே, இதை இப்ப எழுதுனீங்கன்னா 2 times precisionக்கு என்ன இருக்கு மேல நியூமரேட்டர்ல true positive. இப்படி எழுதலாம். true positive divided by true positive plus false positive multiplied by true positive divided by true positive plus false true positive plus false negative. இதுதான் உங்களுடைய F1 ஸ்கோர் ஆகும். ஓகே சார். ஓகே, இன்டு திருப்பி ப்ளஸ் பண்ணு. புரியல. ஓகே, திருப்பி precision plus recall அதையும் ஆட் பண்ணனும் சார். எல்லாமே precision plus recall தானே? ஓகே ஓகே, இது வந்து ஓகே டிவைடட் பை கொடுக்கணும் சார். டிவைடட் பை திருப்பி ஓவராலா என்ன கண்டுபிடிச்சோம். சோ இந்த ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணி எடுக்கணும். எஸ், எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். equal to 2 times so இதோட true positive divided by true positive plus false positive plus true positive divided by true positive plus false negative. இந்த மொத்தத்தை நீங்க சால்வ் பண்ணணும். let me get the solved equation. okay, அதை இப்போ நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய அடுத்த இது போகாது.
ரெஃபரன்ஸ் ஸ்கோர் இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய யூஸ் கேஸ் கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ சி ட்ரூ பாசிட்டிவ் ட்ரூ நட் இட்ஸ் நாட் லைக் த எக்ஸாக்ட் ஸ்பிளிட். இவங்க கேஎன்என் கொடுத்துருக்காங்க கிளாசிஃபிகேஷனுக்கு. ஓகே, நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷன்ஸ் மட்டும் கேஎன்என் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் யுவர் அக்யூரசி. ஓகே, நம்பர் ஆஃப் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் டிவைடட் நம்பர் ஆஃப் கேசஸ். ஓகே, precision true positive divided by overall positives. Recall true positive divided by true positive and false negative. Okay, so இது எப்படி வரும்னா overall positives-னா உங்களுடைய actual true positive வரும், false positive வரும். கரெக்ட்டா? recall பொறுத்த வரைக்கும் true positive and false negative வரும். F1 score நீங்க ஃபுல்லா சார்ட் பண்ணீங்கன்னா this what he has given. Let us just double confirm this. Recall true positive precision. சொல்லலாம். F1 score, logistic regression, accuracy அதேதான். True positive, true negative தான் கொடுத்திருக்காங்க. Precision and recall. True positive divided by true positive, false positive, true positive, false negative கொடுத்திருக்காங்க. And ROC curves are fine. AUC is fine. F1 score வேற யாரும் சொல்லல. So அந்த இதை சால்வ் பண்ணா let us assume F1 score is going to be this value. 2TP divided by 2TP plus FP plus F1. அந்த சால்வ் ஈக்குவேஷன் சால்வ் இந்த மொத்தத்தை ஓவராலே நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இதான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். But yes sir, because I didn't solve this. Okay, if it is wrong let me know, we'll correct it. இல்லனா இப்போ உட்கார்ந்து அந்த மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கும்போது it will doesn't make sense. சரியா? Okay sir. Now let us move to our code. Okay, you know book. இப்போ வந்து நம்ம லாஜிஸ்டிக் ரெகுலேஷனோட கோட் வந்து we will see. And like I said, இன்னைக்கு வந்து Google Colab is not showing என்ன சொல்றது டவுன் இல்ல எக்ஸிக்யூட் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுது, சார்ட் மட்டும் காட்ட மாட்டேங்குது. sometimes it happens in Jupyter notebook. காலையில 4 மணில இருந்து நானும் அடிச்சு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இட்ஸ் லைக் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டிட்டு உட்கார்ந்திருக்கு. so let us give it a try. எங்கயா சார்ட் ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னா you guys have to understand the logic, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற லாஜிக் எடுத்துட்டு we may have to move forward. சரியா? And like I always, we are not going to type the code now, but eventually we will have to do all these things. We have to type the code. ஆனா இப்போ இல்ல. ஏன் நான் இப்போ இல்லைன்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம இந்த மேத்தமெட்டிக்கலா உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. இதெல்லாம் இந்த ட்ரிக்கை நீ இப்படி கோடா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காட்டக்கூடியது. ஜஸ்ட் டு ஷோ ஆஃப் our Python capability. ரியல் லைஃப்ல நீங்க போனீங்கன்னா everything has a package. sklearn போயிட்டு இந்த பேக்கேஜுக்கு இந்த ஃபங்க்ஷன் sklearn டாட் சரி from package import sklearn linear regression sklearn டாட் data set import make classification கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. You don't have to do anything at all. Okay, so நம்ம எப்பவும் போல we have imported all our all our packages and sklearn ல இருந்தா நமக்கு தேவையான கிளாசிஃபிகேஷன் டேட்டா செட்டையும் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் x and y க்கு நான் ஸ்ப்ளிட் பண்றேன். ஸோ x is our input data, y is our output data, right? 100 samples எடுத்துக்கேன். எனக்கு நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து 2. ஓகே, n ஃபீச்சர்ஸ் n இன்ஃபர்மேட்டிவ்னா என்னது? இன்புட் ஃபீச்சர்ஸ் 2, அவுட்புட் ஃபீச்சர் 1. ஓகே, ரேண்டம் ஸ்டேட் கொடுத்துருக்கேன். இஃப் ஐ எக்ஸிக்யூட் என்னோட எக்ஸோட வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா I'll get a 2-dimensional array. ஏன்னா நம்ம கொடுத்ததே வந்து இன்புட் வந்து 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, similarly if I take a look at y, ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுத்துருக்கோம். ஷேப் கொடுத்தீங்கன்னா
ஷேப் கொடுத்தா 100 rows வந்திருக்கு எக்ஸுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ax plus by plus c கான்செப்ட். ரைட்டா? அதாவது w0x0 plus w1x1 plus w2x2 நம்ம எடுத்து ஒர்க் பண்ண அந்த ரெண்டு இன்புட் ஃபீச்சர் ஒரு அவுட்புட் ஃபீச்சர் கான்செப்ட்ல தான் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை எடுத்து வைப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து மேட்ப்ளாட்லிப் வச்சு நான் பிளாட் பண்றேன். ஓகே, அந்த எக்ஸ்ல 100 ரோஸ்ல ரெண்டு ஃபீச்சர்ஸும் வந்துருச்சா சார்? ரோங்கிறது இப்படி வராதுன்னா காலம்ன்றது இந்த மாதிரி வருது. அத காலம் ரெண்டு காலம் கொடுத்திருக்கீங்க. சோ இது வந்து x1 x2, இது x1 இது x2 x2. ஓகே, ரேண்டமா எடுத்துறோம் சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும். சோ டேட்டா பாயிண்ட்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் காலம் இது ஓகே. இது எதுக்கு ஒரு ஒரு யூஸ் கேஸ் மாதிரி இல்ல, ஜெனரலா ஒரு வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எப்படி வர்க் ஆகுதுன்னு காட்டுது. சோ நவ யூ see this is the நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ். அந்த ரெண்டு இன்புட் ஃபீச்சர்ஸும் இப்படி இருக்கு. சரி, சோ நவ யூ நோ இல்ல அந்த ரெண்டு இன்புட் ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி உங்க டேட்டா பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆயிருக்கு. ஓகே, ஆமா. y இல்லாம now you are able to understand இல்ல y இருக்கு. you see y இருக்கு. y இருக்கு, சரியா? பட் லாஜிக் நம்ம இது பண்ணும்போது you are able to understand this particular data set is clearly linearly separable. அதான கிளாசிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஸ் சார், எஸ் சார். உங்களால லீனியரா லீனியர்லி செப்பரபிள் இல்லனா உங்களால லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியாது, ரைட்? இப்போ நான் என்ன பண்றேன்னா நம்மளுடைய x க்கு முன்னாடி நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், ax plus by plus c அது அப்படியே w ல கன்வர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், x நாட் 1 ஆட் பண்ணுவோமா? ஆமா, x நாட் வழக்கமா என்ன இருக்கும், w நாட் plus w1 x1 plus w2 x2 அப்படியே போகும். சோ w நாட்டுக்கு x கோஎஃபிஷியன்ட் இல்லன்றதுக்காக என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆட் பண்ணுவோமா? 1 பிளஸ் போடுவோம். அந்த ஃபர்ஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ்ல 1 ஆட் பண்ணுவோம். that's how it becomes m by n ல இருந்து m plus 1 cross n அப்படினு மாறும் அந்த டைமென்ஷன். ரைட்டா? this is what we normally do. அதே x தான் first column we make it as 1. am I right? ரைட்டா? because of the constant. ஏனா அப்ப w நாட்டுக்கு இருக்க உங்களோட ஈக்குவேஷன் எப்படி வரும், உங்க ஈக்குவேஷன் வரும் இந்த மாதிரி வரும், w நாட் plus w1 x1 plus w2 x2. இத நீங்க இப்படி மாத்தனா என்ன பண்ணனும், summation of y equal to 0 to 2 wi xi இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். இத நீங்க இப்படி மாத்தனா என்ன பண்ணனும், that should be x naught. ரைட்டா? x naught. சோ உங்களுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், x1 x2 x3 இந்த மாதிரி. அதே மாதிரி சோ x11 12 12 அந்த மாதிரி xn1 xn2 xn3 up to xnn இந்த மாதிரி இருக்குமா? இது கூட நீங்க போய் w நாட் இந்த மாதிரி நீங்க உங்க மேட்ரிக்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணனும், w நாட் w1 up to wn. ரைட்டா? சோ இந்த w நாட்டுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட்டே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவோம், முன்னாடி we'll add 1. கரெக்ட்டா? எஸ் சார். புரியல போன கிளாसेस பாருங்க. this one is entire. இல்ல சார், புரியுது. அதனால we have done the same process. நான் என்ன பண்றேன், moving forward இந்த மாதிரி ஒரு 1 ஆட் பண்றேன் and this is the function I have written. okay, don't focus on the code, focus on the logic. கோட பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு சார். focus on the logic. நான் என்ன பண்ணிருக்கேன், அதனால தான் I'm not typing the code before you. உட்கார்ந்து கோட டைப் பண்ணா மேபி இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட என்ன சொல்றது கொஞ்சம் டைம் அதிகமாகும், என்னால நிறைய சொல்ல முடியும். பட்
you guys will start focusing on the code. Forget about it. Okay, நாம அதுதான் பேசிக்ஸ் ஆஃப் பாண்டாஸ், பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான் இதெல்லாம் படிச்சது. நம்பைல ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம். 0th இண்டெக்ஸ்ல 1 அப்படின்ற வேல்யூ வச்சு நாம ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வாட் we have done. சரியா? வெயிட்ஸ்ல n1s 1 ஆட் பண்ணிருக்கோம். லேர்னிங் ரேட் 0.01 எடுத்துக்கோம். ஈட்டா வேல்யூ. சரியா? நம்மளுடைய வெயிட் பெர்செப்ட்ரான்ட்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? w0 equal see w new equal to w old plus learning rate times and the coefficient, right? எனக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கேன். ஓகே, ரேண்டமா sorry இது என்னது? 1000 பாயிண்ட்ஸ் சொல்றது இது என்னது? லூப். How will you say ரேஞ்ச் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும் சார். இந்த வேல்யூக்கு ஒரு வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும். டெக்னிக்கலா டேட்டா சயின்ஸ் டர்ம்ஸ்ல how will you say this? epochs iterate ஆகுது. So I'm running how many epochs? 1000 epochs. Out of my 100 points I'm running 1000 epochs. train the model. Okay, y hat எடுத்துக்கேன். Okay, weights calculate பண்ணிருக்கேன். Okay, now if I go and get my weight for any one number, இப்போ நான் வந்து 41st பாயிண்ட் உடைய அந்த ப்ரெடிக்ஷன் y hat எடுத்துக்கேன். இந்த ரெண்டையும் நான் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். ஓகே, என்கிட்ட மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 100. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? 100 பாயிண்ட்ஸ்ல நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் உடைய y hat எடுக்கலாம், ரைட்? y hat எப்படி எடுப்போம்? எல்லாத்துக்கும் ஒரு இது ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளுடைய ஆக்சுவல் எக்ஸோட டாட் ப்ராடக்ட் இங்கே பண்ணியிருக்க இதே விஷயம் தான். இதான் உங்களுடைய ஆக்சுவல் எக்ஸ், இதான் உங்களுடைய டபிள்யூ. இந்த ரெண்டோடைய டாட் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ஒய் ஹேட். புரியுதா? ஓகே, ஸோ வெயிட்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்ல வந்து ஷேப் ஆஃப் 1 செகண்ட் இதெல்லாம் நான் வெயிட் டபிள்யூ எடுத்துருக்கேன். ஓகே, forget about it. ஏதோ நாங்கள் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, 1 or 0 மட்டும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. z விட அதிகம், z வந்து 0 விட அதிகமாக இருந்தா 1 அல்லது 0 கிளாசிஃபை பண்றோம் பேசிக்கா. இப்போ நமக்கு வந்தக்கூடிய வேல்யூ என்னங்க? மைனஸ் கம்மி. நான் z க்கு பதிலா அந்த வேல்யூ கொடுக்கிறேன். So I get a value of 0. Now you know how I am classifying, right? So இப்போ நான் இந்த பர்టిక్యులர் ஃபங்க்ஷனுக்கு நான் எதை கொடுத்தா என்னோட இன்டர்செப்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்துருமா? weight of 0 ஃபர்ஸ்ட் தானே என்னோட இன்டர்செப்டர் w0. அதான் w0. ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம்ல இருந்து எத்தனை வந்தாலும் என்னோட w1 w2 w3 கோஎஃபிஷியன்ட்ஸ், ரைட்டா? கோஎஃபிஷியன்ட்ஸ் இப்போ நம்ம தனியா எழுதிக்கலாமா? என்னோட இன்டர்செப்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் தனித்தனியா ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இன்டர்செப்ட் வந்து நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த பெர்செப்ட்ரான் ஃபங்க்ஷன் எனக்கு இன்டர்செப்ட் தனியாக கொடுக்கும், கோஎஃபிஷியன்ட் அதாவது w0 தனியாக கொடுக்கும், பாக்கி எல்லாம் தனியாக கொடுக்கும். ஓகே, பிரிண்ட் பண்ணி வேணா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்டர்செப்ட் எனக்கு 1 கொடுத்ததுக்கு கோஎஃபிஷியன்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட். ஓகே, புரியுதா?
ஸோ இப்போ வந்து ax plus by plus c equal to 0 இருக்குல்ல, இதை வந்து நீங்க mx plus b அப்படின்னு இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா சிம்பிள். இதில் m வேல்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் a divided by b. ஓகே, c எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் சாரி minus c divided by b. mx plus c வருமா? ஏன் இப்படி மாத்தணும் சார்? அப்பதான் உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். லைன் எப்படி வரைவீங்க? லைன் வரையறதுக்கு draw the line, right? y = mx plus c அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக y = mx plus c வேணும் இல்லையா? அதனால I done the same thing here. Coefficient of first value, right? m c ஓட வேல்யூல b போட்டுருக்காங்க. minus coefficient of first value தான் a, ரைட்டா? coefficient second value தான் b. 0 தான் first value, 1 second value. c வந்து அதே மாதிரி b க்கு என்ன பண்ணிருக்கேன்? intercept divided by coefficient ஓட second value. செகண்ட் வேல்யூ. ஓகே, இது அந்த மூணு வேரியபிள் இருக்கறனால அந்த mx plus c மாறறதுனால இப்படி எழுதுறோமா சார்? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? y = mx plus b அப்படிங்கற அந்த இதல போய் இத நான் வந்து ஃபிட் பண்றேன். ஓகே, இத மறந்துங்க. இது ஜஸ்ட் நம்ம கிராஃபிக் தேவைனது. யூ கேன் ஜஸ்ட் மானிட்டர் ஹியர். y = mx plus b. சரியா? So if I take this and plot it, okay, லைன் வந்துச்சு. line has classified. சரியா? ஆனா இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து ஒரு அனிமேஷனா let us take a look. Okay, I'm just adding a few packages. So Epox இது எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அனிமேஷனா let us try. இங்க தான் நான் கொலாப் கூட சண்டை போட்டு இருந்தேன். நிறைய அட்வான்ஸ்ட் வராது சார் கொலாப்ல. பிகாஸ் அது ஃப்ரீ வெர்ஷன் தானே. அதுல வராது சார் நிறைய. அதே மாதிரி GitHubல நீங்க புஷ் பண்ணும்போது நீங்க ஜூபிட்டர் ஹப்ல இருக்கிற அந்த அட்வான்ஸ் 3D பிளாட்லாம் வராது. அது அப்படியே மறைஞ்சிரும். அது அப்படியே blank ஆயிடும். இல்ல அது அட்வான்ஸ்ட் 3D பிளாட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் வராது. வெறும் இது மட்டும் வரும். அந்த பிளேன் மட்டும் blank-ஆ வரும் சார். உள்ள அந்த இதுவே வராது. ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் வரும். அதான் அந்த 3D வரவே வராது. அந்த அட்வான்ஸ் இந்த பார்ட்லி px அந்த மாதிரி 2-3 இருக்குல்ல சார், அதெல்லாம் வராது யூஸ்வலா. ஆமா. அந்த இது வர மாட்டேங்குது. I found a different solution. Let us get it out. இது இந்த மாதிரி கொடுக்கும் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுடைய டேட்டாவே டிஸ்டார்ட் பண்ணுது. நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா லீனியர் கிளாசிஃபை இல்லையா, இது வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த லீனியர்லி கிளாசிஃபை டேட்டாவே மொத்தமா ஓவராலா ஸ்கேட்டர் பண்ணுது. இந்த பாருங்க மாறிடுச்சு. இது கரெக்ட்டா வந்திருக்கு. கரெக்ட்டா. லைன் வந்து மாத்திக்கலாம். So you see, let us take a look at the number of epochs. Okay, ஒவ்வொரு இதுக்கு நான் பண்றேன். சில epochsக்கு அது சேஞ்சே ஆகாது. So
பாத்தீங்களா 12 13 இதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகல. ஆ. ஏன் சேஞ்ச் ஆகல? ஏன்னா கம்மியான நாம ரேண்டம் எடுத்த பாயிண்ட் வந்து கரெக்ட் கிளாஸ் எடுப்போம் சிங்பாங்க. நிறைய ஈபாக்ஸ் சேஞ்ச் ஆகாது. நம்மளோட ஏன்னா கரெக்டா கிரீனும் பெர்செப்ட்ரான் ட்ரிக் படி பாயிண்ட் நீங்க எடுக்கிற பாயிண்ட் கரெக்டா கிளாஸிஃபை ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, அந்த பண்ணக்கூடாது. இட்ஸ் டன், கிளாஸிஃபை ஆயிடுச்சு. எத்தனை ஈபாக் நீங்க ரன் பண்ணாலும் அதுக்கு மேல கிளாஸிஃபை அது அந்த லைன் அட்ஜஸ்ட் ஆகாது. அவ்வளவுதான். 100க்கு அப்புறம் நீங்க எத்தனை ஈபாக் 1000 ஈபாக்ஸ்க்கு நீங்க ரன் பண்ணுங்க, அந்த லைன் மூவே ஆகாது. புரியுதா? So this is this data the exact thing அப்படின்னா I don't know. Okay, but this is how the perceptron trick actually adjusts your line. Okay, so now let us go ahead and do the same with the logistic regression package. சேம் ப்ராசஸ். இதுனா நம்ம என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். ஓகே, அதே மாதிரி நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் போடுவோம். ஓகே, let us go ahead and plot this. Start showing the plot. ஆக்சுவலி ஐடியலி என்ன பண்ணணும் அப்படின்னா லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் வந்து உங்களுடைய பெர்செப்ட்ரான் ட்ரிக்ல நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுது. ஸோ பெர்செப்ட்ரான் ட்ரிக்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுது. ஸோ லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் should be performing better அப்படிங்கிறது தான் இந்த பிளாட் நீங்க பார்க்கணும். ஓகே, இது அந்த சிக்மாய்டு கர்வ் சிக்மாய்டு மூவ் பண்ணனும்ல சார், அது பட் வந்து இட்ஸ் நாட் ஷோயிங். ஓகே, லெட்ஸ் ட்ரை a new. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த நோட் புக்கோட மெமரி ஏதோ வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Overrides now I don't know. I don't know. Yeah, I tried a lot. இப்போ எப்படி டோக்கன்ஸ் வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி மேபி. See, this is again a free இது இல்லையா? அதாவது ஃப்ரீ. இப்போ அட்வான்ஸ் மாடல்ல ப்ரிவியூ மாடல்ல டோக்கன்ஸ் லிமிட் வச்சிருக்காங்கல சார், ரேட் லிமிட். அதுக்கு மேல பண்ண மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் எனக்கு வந்து ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ண முடியல. ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் ஆகுது, என்ன பிரச்சனை ஆகுதுன்னா என்னால வந்து எக்ஸ்ட்ரா அந்த லோக்கல் ஹோஸ்ட் லிங்க் ஆக்சஸ் பண்ண. ஓகே, அது சிஸ்டம்ல ஏதோ கான்ஃபிகரேஷன் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது என்ன சொல்றது, this is the best next thing I have and it is working so far. ஆனா கண்டிப்பா ஹையர் மாடல்ஸ் போகும்போது இது தலைவலியை கொடுக்கும். ஏன்னா இப்போ பெரிய பெரிய மாடல்ஸ் போனா கண்டிப்பா இது வந்து நமக்கு ஹையர் கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படும். அந்த டைம்ல நமக்கு வந்து பிரச்சனை வரும். many sessions. Okay, what we'll do, we'll just save this file, save copy in GitHub. Yeah. நான் பார்த்துருக்கேன் ipython.html போட்டா இன்டராக்டிவ் வரும்னு விஷுவல்ஸ், பட் ட்ரை பண்ணதில்ல. Science. Is that audible? நடுவுல கொஞ்சம் கேட்கல சார். ஓகே, ஏதோ நெட்வொர்க் இன்டரப்ஷன் நினைக்கிறேன். ஸோ டிட்டப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து தனியாக ஓப்பன் ஆகி வந்தால் தான் அது சேவ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஏதோ இல்லையே, ஏன் டிட்டப் let us go and test it. நம்ம டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. டெக்னாலஜி சீரியஸா
இது இந்த மாதிரி அது வேற பண்ணும்போது மாத்தி எனக்கு தோணும் ரொம்ப வயசாயிடுச்சு போல இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி. It's like sometimes it will be really embarrassing. நம்ம ஏதாவது பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம். Now this audience, ஆமா சார், அதுவே வராது. audience we are comfortable. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சிங்கிள் வார்த்தையில முடிச்சு போயிடலாம். முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் CEOs and CXOs இருப்பாங்க. அவங்க டெக்னாலஜி ஒர்க் பண்ண கரெக்டா ஷேர் ஆகாது, கரெக்டா போய் கிளிக் பண்ண விடாது. இல்ல யோசிச்சு பாருங்களேன், நான் இவ்வளவு பண்றேன், கடைசியா நான் பிளாட் போட்டு காட்டும் போது பிளாட் வரல. What will be the scenario? எம்பாரசிங் சிச்சுவேஷன்ஸ். அத வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறது தான் வந்து அடிவல் கம்பெனி வாடி ஏதாவது பண்ணிட வேண்டியது. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டா இல்ல, நீங்க கரெக்டா நீங்க அவுட்புட் வரும்னு எதிர்பார்த்துட்டு கரெக்டா சொல்லுங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா போய் பண்ணவே பண்ணாது. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அவ வந்து why is not doing அப்படிமாங்க. ஆனா நம்ம அந்த why is not doing னு கேக்குறாங்கல்ல, நம்ம கூட இருக்கும்போது அவங்களும் பார்த்துப்பாங்க அவுட்புட் வருதுன்னு. ஆமா சார், அது ஒரு கேள்வி வேற எழுப்புவாங்க. அங்க போயிட்டு நம்ம இது வரைக்கும் ஒரு வேலையும் பார்க்காத மாதிரியும் அவங்க எல்லா வேலையும் பார்த்து வச்ச மாதிரியும் இப்படித்தான் பேசுவாங்க. ஆனா கூட அவங்களும் பார்த்து வைப்பாங்க, ஏய் இவங்க அவுட்புட்ல எடுத்தாக்கா அப்படின்னு அவங்களும் கையெல்லாம் தட்டி இருப்பாங்க. சரியா? அங்க போன உடனே அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல, அப்பா ஒர்க் ஆகலன்னு அவங்களுக்கு புத்தி வந்துடும். அடே அதான் டெமோ காமிக்கணும்னாவே அப்படிதான் இருக்கும். இல்ல மட ஐயோ ஒழுங்கா வந்துருமான்னு இந்த ஓகே now I'll run again. But I have to make sure I'm getting my system ready. ரொம்ப நாளா வந்து என்ன சொல்றது, நான்லாம் பயங்கர சோம்பேறி. என்ன அதை எடுத்து உட்காரணும். there's nothing too complicated எதுவுமே இருக்காது. எடுத்துட்டு உட்காரணும். அதை உட்கார்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. செஷன் முடிஞ்சிருச்சு, அலோ பண்ண மாட்டேங்குது. மேனேஜ் இன்னொரு லாகின் வச்சிருந்தா போட்டீங்கன்னா வரும் சார். கரெக்ட். ரெகுலேஷன் ஐபிஎன்பி ஓகே சப்மிட் ஆகும். இன்னைக்கு காலையில் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கூகுள் கொலாப் வந்து என்ன வந்து சொலப்பிட போகுது. These are the points, these are things when you are bit experienced, you will be able to understand. Okay, startingல apologies பண்ண ரீசன். ஏன்னா காலையில நான் 4 மணிக்கு எந்திரிச்சு கோட் அடிக்க ஆரம்பிக்கும் போது கொலாப் இந்த மாதிரி எல்லா குட்டிக்கானும் எடுத்தது. அட்லீஸ்ட் இப்போ சார்ட்ஸ் அது வந்தது இல்லையா, அப்ப வந்து வரல. In Matplotlib I am just importing it. Okay, so if I am இது வந்து வேற டேட்டா செட், அதே டேட்டா செட் தான். what I did is step வந்து 20 மாத்திருக்கேன், so that நம்மளுடைய அந்த ஸ்ப்ளிட் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ப்ளிட் ரொம்ப க்ளோஸா, இப்போ you will have a better visibility. அந்த ஸ்ப்ளிட் என்ன காட்டும். இங்க வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் 10 தான் வச்சிருக்கோம். ஸ்டெப் ஃபங்க்ஷன் 10 வச்சதுனால உங்க டேட்டா பாயிண்ட்ஸோட அந்த செப்பரேஷன் வந்து அவ்வளவு இதா இல்லை. இங்க வந்து நான் ஸ்டெப் ஃபங்க்ஷன் 20 வச்சிருக்கேன், அதனால நல்லாவே உங்களுக்கு அந்த செப்பரேஷன் தெரியும். ஓகே, ஏன் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஐ வாண்ட் யூ டு ஷோ நம்மளுடைய பெர்செப்ட்ரான் ட்ரிக்குக்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ். ஓகே, சோ இதுல வந்து என்ன அப்படின்னா பெனால்டி. இந்த பெனால்டி அப்படிங்கறது என்னது? பெனால்டி ரிட்ஜா சார், L2 L1 ரிட்ஜ். L1 L2 எலாஸ்டிக் நெட் and L2 கொடுத்திருக்கீங்க அப்ப நீங்க. ஓகே, நான் L2 எடுத்துர்க்கேன். ஓகே, இந்த டேட்டா செட்டுக்கு L2 பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. But I had taken L2. You can go for L1. பாருங்களா, எரர் அடிக்கும்.
So you can either give ஆமா சார். elastic net L1 or L2. ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நாம கம்பல்சரி. ஸ்டாக் சால்வர் எடுத்துக்கிறதுனால ஐ எம் கோயிங் ஃபார் L2. ஓகே. நீங்க வேற ஏதாவது சால்வர் எடுத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் L1 or elastic net or anything. சால்வர்னா அது ஒரு இதுவா சார்? ஆமா, அது ஏதோ பாராமீட்டர். நான் அதை பத்தி ரொம்ப போட்டு நோண்டல. ஓகே ஓகே சார். ஏன்னா there are some things we can keep it for later. இப்போ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் how the model is working. அதேதான் கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் எடுத்துக்கோம். ஓகே, m and b கண்டுபிடிக்கிறோம். ஃபாலோ பண்ண அதே விஷயம் தான். m b இன்டர்செப்ட்ல இருந்து b கண்டுபிடிச்சிருக்கோம், கோஎஃபிஷியன்ட்ல இருந்து m கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அதுக்கு அப்படியே நான் ஒரு லைன் போடுறேன். ஓகே, y equal to mx plus b நம்ம லைனை போடுறேன். and this is the gradient descent. ஓகே, gradient descent ஓட இது. ஸோ நம்ம போன தடவை பண்ணாதே தான். லேர்னிங் ரேட் வந்து 0.05 எடுத்துக்கோம், epochs வந்து 500 எடுத்துக்கோம். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுடைய எக்ஸையும் வெயிட்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். எப்பவும் பண்ணுற அதே விஷயம் தான். ரைட்டா, வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். லேர்னிங் ரேட் டைம்ஸ் y minus y hat divided by x naught of shape x shape of 0 என்ன வரும்? Okay, formula மறந்துச்சு. So this is the formula which I have implemented. So இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு w and x intercept வரும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் காலம் வந்து இன்டர்செப்ட், பாக்கி எல்லாமே w. ரைட்டா? ஸோ இதை வந்து நான் சிக்மாய்டு நான் கொடுக்குறேன். நான் இதான் சிக்மாய்டோட ஃபங்க்ஷன். ரைட்டா? 1/1 plus e to the power minus z. இதான சிக்மாய்டோட ஃபங்க்ஷன். 1/1 plus e to the power minus z. minus z, yes. ஓகே, இதான் நான் கோஎஃபிஷியன்ட் இன்டர்செப்ட் எடுக்கிறேன். Okay, and again I am calculating the m and b. Sigmoid function oda m and b calculate பண்றேன். இந்த m1 and b1 வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் ஓட m1 and b1, சைக்கிட் லேர்னர் கூட அந்த பேக்கேஜ் ஓட m1 b1. இது வந்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் ஓட m and b கால்குலேட் பண்றேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை வச்சு I am writing the next என்னோட ஆக்சுவல் லைனை டிரா பண்றேன். ஓகே, ஸோ ஐடியல் சினாரியோல என்னுடைய லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இருக்கக்கூடிய அந்த அவுட்கமும் சிக்மாயில் இருக்கக்கூடிய அவுட்கமும் சேமா வரணும். ஓகே, பிளாக் வந்து இது வந்து நம்மளுடைய சிக்மாய்டு நாம எழுதின கோடோடைய அவுட்கம். இந்த கிரேடியன்ட் டிசன்ட் கோடோடைய அவுட்கம் பிளாக். ஓகே, ரெட் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இருந்து எடுத்த அவுட்கம். ஸோ இது பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்புட் வந்து இது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல இருந்து எடுத்த அவுட்கம். ஓகே, x1 இன்புட் வந்து நாம சிக்மாய்டு ஃபங்க்ஷன் எழுதி எடுத்த அவுட்கம். ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமா ஆகுது. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நம்ம போன தடவை பார்த்தோம். இந்த லைனுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் மேலேயே உட்காந்துருக்கும். கரெக்டாக கிளாஸிஃபை ஆகுது, பட் அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்க பாயிண்ட் மேலேயே உட்காந்துருக்கும். ஓகே, அதை விட இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஓகே, இதுதான் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுடைய ஒர்க்கிங் மாடல். பட் இந்த கோடெல்லாம் உங்களுக்கு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அப்படிங்கக்கூடிய அந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கும். இங்க பாருங்க, நம்ம போன இதில் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணோமா, இல்லை கோஎஃபிஷியன்ட்ஸ் இன்டர்செப்ட்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஸ்கேல லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட ஃபிட் பண்ணுங்க, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட கோஎஃபிஷியன்ட் கொடுங்க. தட்ஸ் இட். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் தி மேத் அட் ஆல். Okay, the reason I am showing you this is because பின்னாடி என்ன நடக்குது, எப்படி அது அட்ஜஸ்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இவ்வளவு கோட் எழுதியிருக்கோம். That's why I am saying don't focus on the code, focus on the outcome.
சார்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன லாஜிக் எழுதி இருக்கும், வாட் இஸ் த அவுட்புட் இன் த சார்ட், அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நானும் கிருஷ்ணாவையும் இவனையும் சதீஷையும் சதீஷ் காணா தெரியல சார், திடீர்னு கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நெட்வொர்க். கிருஷ்ணாவையும் காணும். ஓகே, நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தது. ஓகே, அடுத்த கிளாஸ்ல வில் கோ ஃபார் பிளான். டிசிஷன் கிரியேஷன் சொல்லிருக்கேன். should be டிசிஷன் ட்ரீ சொன்னீங்க. process learning. I have a lot of plans. Are you able to see my screen? ஸ்பேரிங் சாஃப்ட்வேர் சார். These are the plans I have: machine learning, deep learning, and then I want to do an end-to-end data science, starting from statistics and to the end. These all the topics I want to do: data visualization, mathematics, programming basics, Python, machine learning, deep learning, microservices, databases, agentic AI, language models, MLOps, computer vision. This is something like too ambitious. என்னாலே முடியுமான்னு தெரியல. But I want to do all these things. And data structure algorithms, I'm planning to do a separate path. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்கல்ல, எல்லாருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஐம் ட்ரைங் டு டேக் அப். ஐ டோன்ட் திங்க் தமிழில் டிஎஸ்சி வந்து அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக சொல்லி கொடுக்கல. Data structure algorithms, sir. Decision trees is what we are trying to do next. நாளைக்கு plan according. Data structures and algorithms. Actually, if you want to be a proper or good machine learning engineers, you should know. You should know. Okay. ஏன்னா உங்க டேட்டாவை நீங்க என்ன மெத்தட்ல ஸ்டோர் பண்றீங்க, உங்க ரிட்ரீவல் மெத்தட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, உங்களுடைய மாடலுக்கு எது பெட்டரா ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இந்த டிஎஸ்ஏ ஹெல்ப் பண்ணும். ஸோ சர்ச் கொடுக்குறீங்க, சர்ச் அல்காரிதம் என்ன சர்ச் அல்காரிதம் கொடுக்க போறீங்க, உங்களுடைய இன்சர்ஷனோ சார்ட்டிங்கோ அதெல்லாம் என்ன மெத்தட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாடல். It's not mandatory, but if you want to be like really good in data science, ஏன்னா data science algorithms பொறுத்த வரைக்கும் everything will be stored in your RAM. உங்களோட நார்மல் ஸ்டோரேஜ் will be in your hard disk. DSA பொறுத்த வரைக்கும் everything is in your virtual memory. ஒரு ஹீப் போடுறீங்கன்னா ஹீப்ல வந்து எல்லாமே virtual memory ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கு. So that activity is very fast. Rather than you going and getting everything from a stored memory, people போட்டீங்கன்னா அதான் டேட்டா ஃப்ரேம்ல ஆப்ரேட் பண்றது ஃபாஸ்டா இருக்கும். டேட்டா 65 ல இருந்து நீங்க எடுக்கிறத விட டேட்டா ஃப்ரேம்ல ஆப்ரேட் பண்றது ஃபாஸ்டா இருக்க ரீசன் என்னன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க, RAM ப்ராசஸிங் மெமரியில் வச்சிட்டீங்க, கடன்னு எடுத்தீங்க ப்ராசஸ் பண்ண. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்காது. அது மாதிரி நீங்க டேட்டா ஃப்ரேமா போடுறீங்க, டேட்டா ஃப்ரேம்ல உங்களுடைய டேட்டா உங்களுக்கு எப்படி தேவை, so heap வேணுமா, tree வேணுமா, are you planning to go for a graph, all these things will work. People all இன்னைக்குள்ள பிரச்சனைனா people are disconnecting data and AI. They should know AI is on top of data. Data is the fuel for AI. உங்க டேட்டாவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு எல்லாரும் அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. No one cares about what data, what is the use case. இப்போ நம்ம பேச லாஜிஸ்டிக் ரிகர்ஷன் 2 கேஸ். கேன்சர் இருக்கா இல்லையா செக் பண்ணும்போது உன்னோட ட்ரூ பாசிட்டிவ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். டெத் பெனால்ட்டி கொடுக்கும்போது யுவர் ட்ரூ பாசிட்டிவ் இஸ் த ப்ராப்ளம். சரியா? அப்போ அந்த கேசஸை நீங்க வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட யூஸ் கேஸை புரியாம நீங்க கான்ட் கோ அண்ட் பிளைண்ட்லி டூ. சரியா? பட்
பார்க்கலாம். If you guys are really interested, deep learning முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா வேணும் Yes, sir. I'll do a data Yes, cyber security, AI வேற, டேட்டா மிஷின் லேர்னிங் வேறன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. உண்மைதான் அது. டேட்டா இஸ் ஆக்சுவலி சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்ஜினியரிங் ஒரு ரோல் எதிர்க்கக்கூடாது. இட் ஷுட் பி த ஹெடேக் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட். அப்பதான் அவனால ப்ராப்பரா ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீ டேட்டாவை கிளீன் பண்ணாதான் உனக்கு தெரியும் என்ன டேட்டா வருது அப்படின்னு. டேட்டாவை நீ எடுக்கிறதுனாலதான் உனக்கு என்ன ஃபீச்சர், என்ன வேணும், என்ன வேண்டாம்னே புரிய மாட்டேங்குது. It shouldn't have happened at all in my opinion. ஆக்சுவலா டேட்டா சயின்டிஸ்ட் தானே சார் சொல்லணும், டேட்டா இன்ஜினியர் இதெல்லாம் வேணும் எனக்கு பண்ணி கொடுங்க. நீங்க அப்படி பண்றது இல்ல. பேசிக் க்ளீனிங் அவங்க தான் பண்றாங்க. மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்றது, ஃபீச்சர் செலக்ஷன் தான் டேட்டா இன்ஜினியரிங்ல வருது. மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணும்போது அவன் தான் அடிச்சு தள்ளி நல்ல குவாலிட்டேட்டிவ் டேட்டால வந்து அத தப்பு போயிடு சார். நீங்க அண்ணா பணம் ஃபீல் பண்ணா அதான் சொல்றேன். இல்ல இப்போ கண்டினியூஸ் டேட்டா கொண்டு போய் வந்து டிஸ்கிரீட் டேட்டால போட்டுறோம்ல. மீன் மிஸ்ஸிங் வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூனா மீன் போட்டு அடிச்சு விட்டுறோம். அது மிஸ்ஸிங் அது குவான்டிடேட்டிவா குவாலிட்டேட்டிவா let us say 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு ஒரு டேட்டா செட்ல. அது குவான்டிடேட்டிவா நியூமெரிக்கலா? கேட்டகரியில 1 ல இருந்து 5 வரைக்கும். இந்த கேட்டகரி காலம் தான். இப்போ ஆர்டர் மாதிரி வச்சுனா கேட்டகரி 1. கால் ஆஃப் வேல்யூஸ் 1 ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. இது குவாலிட்டேட்டிவ் நம்பரா குவான்டிடேட்டிவ் வேல்யூவா? குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவா இருக்கும். It can go both sides. Okay. Number of people in your household அப்படினா அது 1 ல இருந்து 5 வரைக்கும் வரும். It can be treated ஆமா. ratings for நியூமெரிக்கா இருக்கலாம், கேட்டகரிக்கலா இருக்கலாம். Movie அப்படினா that becomes categorical. Yeah, depends on the rating வந்து நீங்க 4.5 கொடுக்கலாம், 4.3 கொடுக்கலாம். number of household people நீங்க கொடுக்க முடியாது. சோ இதெல்லாம் வந்து டேட்டா இன்ஜினியருக்கு தலையில ஏறாது. அது அந்த டேட்டா they will be working only on the extraction and ஏன்னா டேட்டா இன்ஜினியர் வந்து டொமைன் எக்ஸ்பர்ட்டீஸா இருக்க மாட்டாங்க. டொமைன் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டாங்க. டேட்டா சயின்டிஸ்ட் தான் டொமைன் எக்ஸ்பர்ட். ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுக்கு கறி வலிச்சு நம்ம எல்லாம் அங்கிட்டு கொடுத்ததுனால தான் இப்போ வந்து ஏஐ மாடல்ஸ்லாம் ரொம்ப மட்டமா அவுட்புட் பெர்ஃபார்ம் பண்ணுது. இல்ல see நீ க்ளீன் பண்ணி வரும்போது பயாஸ் இருக்கான்னு செக் பண்ண மாட்டேன். சரியா? உன்னோட மிஸ்ஸிங் வேல்யூல அவன் ஒரு செட் ஆஃப் ரெக்கார்டை தூர போடுறான்னா அந்த ரெக்கார்டு உனக்கு தேவையா இல்லையா நீ செக் பண்ண மாட்டேன். Let us say he is dropping some 1000 columns, 1000 rows out of your record, your data set. அது உனக்கு தேவையா இல்லைன்னு இன்ஜினியருக்கு தெரியுமா? அவனை பொறுத்தவரைக்கும் பார்ப்பான், ஓ இது 1% தான் எனக்கு வந்து less than 1% இருக்கு, நான் ட்ராப் பண்ணதுக்கு போவேன். போன வாரம் கிளாஸ்ல வந்து தூக்குறேன்னு சொல்ற மாதிரி அவன் தூக்கிட்டானா அது பெரிய விலங்கமா இல்லடா. இப்போ let us say அவன் தூக்குறான அந்த 1%, அதுல ஏதோ ஒரு ஃபீச்சர் வந்து மேஜர்லி பயாஸ் ஆகுது. ஒரு கண்ட்ரியோட என்டையர் ரோமே அந்த less than 1% இருக்கும் தூக்கிட்டான். உன் டேட்டா செட்ல அந்த கண்ட்ரி இல்லாம போயிடும். அப்ப அந்த கண்ட்ரி கிரானுலாரிட்டியே போயிடுச்சு. அத படிக்கவே டேட்டாவோட இன்டெகிரிட்டியே மாறிடுச்சு. இல்ல 10 கண்ட்ரி மாறிடுச்சு. நம்ம டிஸ்டார்ட் ஆயிட்டோம் நம்மளோட இதுல இருந்து ஃபுல்லாவே. இது நிறைய நாள் நடக்குது. அதான் சொல்றேன். இதெல்லாம் ஏன்னா உனக்கு மிஷின் லேர்னிங் மாடல் அந்த மாடல் உனக்கு புரியல. எம்எல் மாடல் ஃபர்ஸ்ட் உனக்கு புரியல. ரெண்டாவது உன் டேட்டாவை எவனோ ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணி தரான். அதனால உனக்கு வந்து ஆக்சுவலா இதுதான் நடக்குதுன்றது உனக்கு உன்னால கிராஸ் பண்ணி கொண்டு போக முடியல. Why don't let me say, இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னா I sit with my data. Even before I do anything, I just eyeball my data, understand இதுதான் டேட்டா, இந்த டேட்டாவுக்கு இது அவுட்புட், இந்த ஃபீச்சர் இதனால தான் இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் டொமைன் எக்ஸ்பர்டீஸ். டேட்டாவை கண்ணால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கா இல்லையா அந்த டேட்டா இன்ஜினியரிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் டேட்டா சயின்ஸ். இந்த மூணுமே ஒரே நாள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து தலையில ஏறும். ஓகே இதுதான் யூஸ் கேஸ், இதுதான் டேட்டா, டேட்டாவோட சோர்ஸ் என்ன, அதுல இருந்து நான் எப்படி என்னோட யூஸ் கேஸ் டிரைவ் பண்றேன்றது. You have to have this end-to-end visibility இல்ல. Sometimes let us say இப்போ என்னோட டேட்டா சோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஆத்தருக்கு வந்து வருது. That author is politically influenced by a party. I will know, okay இந்த ஆளு வந்து இந்த பார்ட்டிக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், ஸோ தேர்ஸ் a good chance there's a bias அப்படின்றது யாருக்கு தெரியும்? இப்போ டேட்டா க்ளீன் பண்ணக்கூடிய இன்ஜினியர் தெரியுமா? No. Right. That's why. So if you really want to be a
super data scientist, I feel data structure algorithms is needed. பட் அது இல்லாம லைக் ஐ செட் நாம பண்ணக்கூடிய இந்த எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமையும் உங்களால டேட்டா சயின்டிஸ்ட் ஆக முடியும். யூ கேன் சர்வை ஃபார் நெக்ஸ்ட் 10 years without knowing any of these. I'm really saying you இது வந்து யாரோ வெளியே வந்து பார்த்தாங்க எதுக்கு இப்படி பைத்தியக்காரனோ பண்ணீங்கன்றது தான் உங்க கொஸ்டினா இருக்கும். ஏன்னா 4 மாசத்துல டேட்டா சயின்ஸ் படிக்க முடியும்னு சொல்லிட்டு. I'm also saying there are people who will teach you data science in 4 months, not in 2 years. Right? But their skill level is different. நம்மளோட ஸ்கில் லெவலுக்கும் அவங்களோடதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, வாட் ஐம் ட்ரைங் டு பிரிங் அவுட் இஸ் எண்ட் டு எண்ட் டேட்டா சயின்டிஸ்ட். எந்த பக்கம் கொண்டு போய் விட்டாலும் நான் வேலை பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு பிரிங் at a scope that works. Okay, so அப்ப நாளைக்கு we'll go for decision tree. அது என்ன எத்தனை சாப்டர்ஸ் போகுது தெரியல. Let us try. Okay guys, see you. Bye. Thank you, sir. Thank you, sir.